இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. அந்த இஎம்ஐக்காக அவன் வேலை பார்த்தே ஆகணும். அவன் அந்த 1ஆம் தேதி ஆனால் இஎம்ஐ வரும். கம்பெனிலேருந்து இப்போ என்ன மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டெய்லியும் போராட்டமாக தான் இருக்கும். இந்த மாதம் டார்கெட் பண்ணால் இந்த மாதம் வேலையில் இருக்கோம், அடுத்த மாதம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது குதிரை ரேஸ் மாதிரி தான். நீங்கள் நல்லா வேகமாக ஓட வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்றைக்கு ஓடலையோ, என்றைக்கு உங்களால் ரேஸ் பண்ண முடியலையோ நெத்தியில் சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. உங்களோட வருமானம் என்ன இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு கமிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. என்னோடய கெரியரில் எனக்கு இஎம்ஐன்னு நான் ஒன்றும் கட்டினதே இல்லை. இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய அமௌண்ட்டு, 4 ரூபா வட்டி தரேன், 3 ரூபா வட்டி தரேன். யாருமே நமக்கு உலகத்தில் ஃப்ரீயாகவோ ரொம்ப அதிகமாகவோலாம் கொடுக்க மாட்டாங்க. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அந்த பணத்தை பற்றின ஒரு தெளிவான பார்வை இருந்ததுனாலே நீங்கள் வந்து லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மணி மேனேஜ்மெண்ட். இந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு 20,000 சம்பளத்துக்கு ஒருத்தன் ஒரு 20-22 வயசில் வேலைக்கு சேர்றான். ஒரு 26-27 வயசில் ஒரு 60,000-70,000 சம்பாதிக்க ஆரம்பிச்சா மேரேஜ் பண்ணிடுறான். அடுத்து அவனோட மோட்டிவ் என்னவாக இருக்கும்னா வீடு. ஒரு 40 லட்சம் 50 லட்சத்துக்கு வீடு வாங்கிடுறான். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கட்டிடுறான். மீதி வந்து இஎம்ஐ போட்டுறான். மாதம் ஒரு 10,000 20,000 25,000 அந்த மாதிரி இஎம்ஐ போட்டுறான். அந்த இஎம்ஐக்காக அவன் வேலை பார்த்தே ஆகணும். அவன் அந்த 1ஆம் தேதி ஆனால் இஎம்ஐ வரும். கம்பெனிலேருந்து இப்போ என்ன மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, டெய்லியும் போராட்டமாக தான் இருக்கும். இந்த மாதம் டார்கெட் பண்ணால் இந்த மாதம் வேலையில் இருக்கோம், அடுத்த மாதம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது குதிரை ரேஸ் மாதிரி தான். நீங்கள் நல்லா வேகமாக ஓட வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். என்றைக்கு ஓடலையோ, என்றைக்கு உங்களால் ரேஸ் பண்ண முடியலையோ நெத்தியில் சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த இஎம்ஐ கமிட்மெண்ட்டு, ஃபேமிலிக்கு, குழந்தைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு, அப்புறம் சேவிங்ஸு, அது இதெல்லாம் நீங்கள் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானம் என்ன இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு கமிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய தப்பு. என்னோடய கெரியரில் எனக்கு இஎம்ஐன்னு நான் ஒன்றும் கட்டினதே இல்லை. ஏன்னா தைரியமாக 2019 வேலையை தூக்கி வீசிட்டு வந்தேன்னா எதுனாலும் நான் பண்ணிடுவேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன். எனக்கு அன்னைக்கு வேணுங்கிறது நான் சம்பாரிச்சா போதும், எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. எனக்கு வீட்டுக்கு இஎம்ஐ கட்ட வேண்டாம், காருக்கு இஎம்ஐ கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் என்னால் தைரியமாக வெளியே வர முடிஞ்சுது. நிறைய பேர் வெளியே வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் அந்த இஎம்ஐ. அவங்களால லைஃப்லேருந்து மீண்டு வரவே முடியாது. அந்த இஎம்ஐலேயே அப்படியே ஓட்டவே வேண்டியது தான். நீங்கள் ஒன்றில் நம்ம கமிட் ஆகிட்டோம்னா திருப்ப உங்களுக்கு ஃப்யூச்சரில் கமிட்மெண்ட் அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய குறையவே குறையாது. இப்போது எனக்கு வெளியிருந்து பார்க்குற நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் தான் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறாள், நிறைய இன்கம் சோர்ஸ் இருக்கிறாள், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளான ஹம்பிள் பேக்ரவுண்ட் இருக்கிறாள். இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் தெரியும், யார்கிட்டையும் நான் கடன் வாங்கினது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஏதோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறாள். அப்படி இல்லை. எனக்கு மணி கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியும். அவங்க எல்லாருமே என்ன, இப்போ அவங்கெல்லாம் 2 வீடு வச்சுருக்காங்க, ஒரு இடம் ஒரு வீடு வச்சுருக்காங்க. ஆனால் நான் எப்போ நினச்சாலும் என்னால் வாங்கிக்க முடியும், இப்போ நினச்சாலும் வாங்க முடியும். ஆனால் நான் ஏன் வேணான்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஒரு 2004 வேலைக்கு போகல, என்கிட்ட ஒரு டிவிஎஸ் 50 இருந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பைக் வச்சுருந்தாங்க. எனக்கு ஆசை பைக் வாங்கணும் அப்படின்னு. அப்போது அந்த டிவிஎஸ் 50 கொடுத்துட்டு ஒரு அதே ஒரு 5,000 6,000 விற்றுருக்கும். மறுபடியும் ஒரு 5,000 கொடுத்துருந்தா எனக்கு ஒரு பைக் கொடுத்துருப்பாங்க. மாதம் ஒரு 2,500 இஎம்ஐ ஒரு 2 வருஷத்துக்கு கட்டியிருந்தேன்னா என்னால் பைக் வாங்கியிருக்க முடியும். ஆனால் அந்த வயசில் 24 வயசுலேயே நான் அதை சூஸ் பண்ணல. நான் அதுக்கப்புறம் 1 வருஷம் வெயிட் பண்ணேன். அதே டிவிஎஸ் 50 ஓட்டிகிட்டு ஒரு 6 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் என் பிரதர் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, நான் ஒரு அமௌண்ட் போட்டு என்னோடய லிபரோ பைக் வாங்கினேன். ஒரு 45,000 சம்திங். அப்போது ஏமகா லிபரோ G5ன்ட்டு. அதுவும் முழுசாக காசு கொடுத்தா வாங்கினேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணேன். என்னோடய சுற்றி இருந்து எல்லாருமே பைக் வச்சுருந்தாங்க, எல்லாம் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எது வாங்கினாலும் முழுசாக காசு கொடுத்தா வாங்கும். அது எதுவோ அந்த இதிலேருந்து அது எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்போ இருந்தே நமக்கு வந்துருச்சு. எப்போவுமே நம்மகிட்ட ஒரு அந்த பணம் அந்த லிமிட்டை தாண்டி போக மாட்டோம். ஏன்னா எனக்கு முன்னாடியே பிளான் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, இதை வச்சு இவ்வளோ பண்ண முடியும். இப்போது அதில் இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வருமானத்தில் ஒரு 20% மேலே நீங்கள் வந்து அந்த வாடகைக்காக செலவு பண்ணக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஒரு 20,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4,000 5,000க்கு இருக்கலாம் வாடகைக்கு. நீங்கள் 10,000 வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா மீதி 10,000 வச்சு எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. ஸோ நம்ம என்ன வருமானமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நிறைய பேர் இதில் போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்,
இதில் போட்டால் அவங்க ஈமு கோழியில் போட்டால் கோடியில் தர்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலே தெரியும் அது ஃபேக்குன்னு. இந்த ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, நிறைய அமௌண்ட்டு 4 ரூபா வட்டி தரேன், 3 ரூபா வட்டி தரேன். யாருமே நமக்கு உலகத்தில் ஃப்ரீயாகவோ ரொம்ப அதிகமாகவோலாம் கொடுக்க மாட்டாங்க. நத்திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு. எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. ஒன்று அவன் நேரடியாக வாங்குவான், இல்லாட்டி பின்னாடி வாங்குவான். ஸோ அந்த தெளிவு இருந்ததுனாலே நம்ம யாராவது என்னை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னா நீ எதுக்கு எனக்கு ஆஃபர் கொடுப்பேன்னு தான் கேட்போம். ஸோ அந்த பணத்தை பற்றின ஒரு தெளிவான பார்வை இருந்ததுனாலே நீங்கள் வந்து லைஃப்லேயும் சரி பிஸ்னஸ்லேயும் சரி சக்ஸஸ் பண்ணிடலாம். நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல் கமிட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் நிறையா வந்து ஆல்ரெடி இஎம்ஐ கடன் அது இதுவும் போயிட்டுருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஏஜென்சி கிடைக்குதுன்னு வருது. வேலைக்கு போட்டு போனால் நல்ல சான்ஸுன்னு தெரியுது. நீங்கள் திருப்பி அந்த 20 லட்ச ரூபா கடன் தான் வாங்கணும். கடன் வாங்கிட்டு அது இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த 20 லட்சம் பண்ணுறீங்க. திருப்பி அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரொட்டேஷனுக்கு பணம் வேணும். ஆல்ரெடி இங்கே கமிட்டடாக இருக்கோம், நம்ம எப்படி பண்ண முடியும்? அதனால் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமிட் ஆனப்போ கூட நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு வீடும் நான் இஎம்ஐயில் வாங்க போகிறதில்ல, காரும் நான் முழுசாக காசு போட்டு தான் வாங்கினேன். ஸோ எது வாங்கினாலும் நம்ம அப்படி ஒரு தெளிவு இருந்துட்டால் போதும், அவ்வளோதான். இப்போது நமக்கு இன்னொன்று வந்து நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம வாங்கணும். எப்பவுமே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது புதுசாக ஃபோன் வந்ததுன்னா என்ன எலக்ட்ரானிக் குட்ஸ் புதுசாக வந்ததுனாலும் உடனே ஒரு 20,000 30,000 கொடுத்து வாங்குவாங்க. அதே மாதிரி தான் ஒரு டிவி வாங்குறதாகட்டும், ஒரு சோனியே தான் வாங்கணும்னு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அதே ஆண்ட்ராய்டோட அதை விட நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய டிவி வந்துருச்சு. ஸோ அதுக்கு போகலாம் நம்ம. அது எப்படி போனாலும் 2 வருஷத்தில் அது ஒன்றும் இல்லாமல் போயிருப்போகுது. நீங்கள் ஒரு காரும் அப்படி தான், பைக்கும் அப்படி தான். இதே ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 லட்ச ரூபா போட்டு ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா அது 30 லட்சம் 40 லட்சத்துக்கு விற்கும். ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கினீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு விற்று என்ன விலைக்கு விற்கும்? 3 லட்ச ரூபாய்க்கு விற்கும். ஸோ இந்த மாதிரியான மணி மேனேஜ்மெண்ட், பேசிக் மணி மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ், இது ஒன்றும் பெரிய இதுக்கு வந்து இவங்க ஒரு எம்பிஏ படிச்சுட்டோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சுருக்கிற ஒரு ஆளோலாம் வேண்டாம். சாதாரண வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு தெரிகிற விஷயந்தான் அது. என்னென்னா நமக்கு அந்த ஆசை, இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணி பார்க்கணும், இப்படி பண்ணி பார்க்கணும், அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனாலே நம்ம பிஸ்னஸுக்கு வந்துடலாம். நீங்கள் இப்படி பேசிக்கான மணி மேனேஜ்மெண்ட் பிளான் இல்லாமல் பிஸ்னஸுக்கு வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ரொட்டேஷன் ஆக ஆரம்பிக்கும், கல்லால் ஒரு அமௌண்ட் வந்து விழுகும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அந்த கல்லாலேருந்து எடுத்து செலவு பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போது உங்களால் கரெக்டாக ரீபே பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மாதம் ஒரு 10 லட்ச ரூபா சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பணம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்களோட லாபமாக எவ்வளோ இருக்கும்னா 2 லேக். 10 லட்ச ரூபாய்க்கு 2 லேக் இருக்கலாம், மேக்ஸிமம் இருக்கலாம். இன்றைக்கி இருக்கிற காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா 1 லேக் தான் இருக்கும் 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா. அதில் உங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன, எவ்வளோ சேலரி கொடுக்குறீங்க, எவ்வளோ வாடகை கொடுக்குறீங்க, என்ன கரண்ட் பில் இருக்குது, மற்ற மிஸ்லேனியஸ் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ராவாக டீ காஃபி அந்த செலவெல்லாம் என்ன இருக்குது, இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் ஒரு 30-40,000 ரூபா தேரிச்சுன்னா பெருசு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 10 லட்ச ரூபா கல்லால் இருக்குன்னு 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் நமக்கு வேணுங்கிறத செலவு பண்ணிடுவோம். அந்த மாதம் கட்ட வேண்டியவங்களுக்கு யாருக்கும் பணம் கட்ட முடியாமல் போகும். அப்போ என்ன ஆகும், அவன் சப்ளை நிறுத்துவான், மார்க்கெட்டில் நம்ம பேர் கெடும். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் என்னன்னா அவன் பேமெண்ட்டில் அவ்வளோ கரெக்டாக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ அதில் கல்லால் இருக்கிற காசெல்லாம் நம்ம காசு இல்லை அப்படிங்கிறது ஒரு தெளிவு இருக்கணும். அப்போது நீங்கள் கமிட்மெண்ட் இருக்கையில் காசை பார்க்கையில் எடுக்கலன்னு தான் தோணும். கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா தோணாது. எடுத்து அக்கௌண்ட்டில் போடு, எல்லாத்துக்கும் போட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் எடு அப்படிங்கிற ஒரு இது போய்க்கலாம். நீங்கள் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஏதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஏதாவது வச்சுருக்கலாம். மாதம் ஆனால் இதிலிருந்து நீங்கள் சேலரியாக, சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் சேலரி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் ஏதாவது ஒரு சிட் ஃபண்ட் ஒன்று போட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஆனால் ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கல உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வரும். அதுதான் உங்களோட அந்த வருஷத்துக்கான சேலரியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எப்படி பண்ணலாம், நம்மகிட்ட இவ்வளோ தான் காசு இருக்குது, இதை வச்சு நம்ம எப்படி டெவலப் ஆகலான்னா இதெல்லாம் பேசிக் பிளான்ஸ். பெருசாக கமிட் பண்ணிக்கூடாது. நம்ம இவ்வளோ வந்தால் போதும், எவ்வளோ சுலபமாக ஃபேமிலி ரன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரன் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பிஸ்னஸ் நோக்கி இருக்கணும். இனிஷியல் டேஸில் நமக்கு ஒரு 4-5 இயர்ஸாவது நம்ம பிஸ்னஸ்லேருந்து ரிட்டர்ன் எடுக்காமல் அதுக்குள்ளேயே திருப்பி இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக ஜெயிக்கலாம்.